ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம செட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்க. ஓகே, வாட் இஸ் செட்? செட் அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப். இது வந்து கலெக்ஷனில் தேர்ட் டேட்டா டைப். ஓகேங்களா? ஹவு டு கிரியேட் செட்? கர்லி பிரேசஸ்குள்ள கொடுக்குற எல்லா வேல்யூஸுமே செட்டாக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஐ செட் அப்படின்னு ஒரு ஐ அண்டர்ஸ்கோர் செட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ஐ செட் கர்லி பிரேசஸ் கொடுத்து இப்போ நான் சம் வேல்யூஸை இன்செர்ட் பண்ணுறேன். இதுவுமே மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் அலோவ் பண்ணோம். ஸோ நம்ம இந்த டைம் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் கொடுக்கலாம். இந்த டைம் ஃபுல்லாகவே நம்ம நம்பர்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் டாக் கேட். ஓகேவா? இப்போ மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இதுதான் செட். அதாவது கர்லி பிரேசஸ்க்குள்ள போடுற எல்லாமே செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னொரு டைப்லையும் நம்ம செட்டை கிரியேட் பண்ணலாம். ஆல்சோ செட் கன்ஸ்ட்ரக்டர் ஐ செட் ஒன் அப்படின்னு ஒரு செட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து செட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நான் வந்து வேல்யூஸை கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ செட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி வேல்யூஸை கிரியேட் பண்ணதுனால இப்போ இது ஒரு செட்டு. ஓகேங்களா? இப்போ நான் இதை டைப் நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் இந்த செட்டு டு ஒன்னோட டைப் என்னன்னு பிரிண்ட் பண்ணுறேன். செட் ஒன்னோட டைப் டைப் செட் ஒன் செட் மை செட் ஒன். நான் ரன் பண்றேன். எனக்கு வந்து செட்னு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இன்னொரு மெத்தடும் இருக்கு. இன்னொரு மெத்தட் எம்டி செட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? செட்டை பொறுத்த வரைக்கும் எம்டி செட்டா நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. நான் இதுவே எடுத்துக்கிறேன், கேன்சல் பண்ணி. எம்டி செட்டை அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பிரிண்ட் எம்டி செட்டை அலோவ் பண்ணாது. இப்படி எம்டி செட்டா இருக்கிறது என்னன்னா டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் டைப் அதாவது கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுக்குற எல்லாமே நம்ம செட்னு சொல்லியிருந்தோம். பட் எம்டி இது மட்டும் கர்லி பிரேசஸ் செட்னு கன்சிடர் பண்ணாது. அது வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் அது வந்து டிக்ஷனரி. பைத்தானை பொறுத்த வரைக்கும் அது வந்து டிக்ஷனரி. இப்போ நான் டைப் மை செட் ஒன் கொடுக்குறேன். டைப் மை செட் ஒன் மை செட் ஒன்னு கொடுத்தேன்னா அது எனக்கு என்ன கொடுக்குறது பாருங்க, டிக்னு கொடுக்குது. ஏன்னா எம்டி பிரேசஸ் எல்லாமே டிக்ட்னு கன்சிடர் பண்ணப்படும். ஓகேங்களா? எம்டி பிரேசஸ் எல்லாமே டிக்ட்னு கன்சிடர் பண்ணப்படும். அடுத்து டூப்ளிகேட் வேல்யூஸ். டூப்ளிகேட் வேல்யூஸ் ரிடக்ஷன். டூப்ளிகேட் வேல்யூஸ் ரிடக்ஷன் அப்படின்னா இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த மை லிஸ்ட்லயே நான் நிறைய டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஒரு 4 2 கொடுக்குறேன். அதே மாதிரி மூணு மூணு எம் மூணு மூணு கொடுக்குறேன். 2 3 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. மொத்தம் 2 4 டைம் இருக்கு. ஆக்சுவலி இது டூப்ளிகேட் வேல்யூ. ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் மை செட்னு கொடுக்குறேன். என்ன அதுன்னு பாருங்க. பிரிண்ட் மை செட்னு கொடுக்குறேன். பாத்தீங்களா? டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி எனக்கு இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா? இன்னொன்னு, எனக்கு வந்து இந்த ஆர்டர் மாறி வந்திருக்கு இல்லையா? அது காரணம் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா கேட் படிக்கிறேன். கேட்டுக்கு எனக்கு 3 3 இருக்கிறதுனால அதை வந்து இடையில கொண்டு வந்துருச்சு. அதாவது அசெண்டிங் டு டிசெண்டிங் ஆர்டர் மாதிரி கொண்டு வந்துருச்சு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். டூப்ளிகேட் வேல்யூஸோட டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அலோவ் பண்ணும். ஹவு டு ஆக்சஸிங் லிஸ்ட் எலமெண்ட். இண்டெக்ஸிங் மூலியமா செட்டை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம லூப்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சஸிங் பார்க்கும்போது ஆக்சஸிங் கான்செப்ட் இதை நம்ம வந்து ஃபார் லூப் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த செட்டை மட்டும் தூக்கி கீழே கொடுக்குறேன். நம்ம ஒரு புது செட்டை கிரியேட் பண்ணி காப்பி பேஸ்ட். இந்த செட்டை நான் தூக்கி எடுத்து கொடுக்குறேன். ஐ இன் நான் வந்து ஐ இன் நான் மை செட்டை செட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஐன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் ஆகி வருமா, ரிமூவ் ஆகாம வருமா? ஓகே, செக் பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா? எனக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் ஆகி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு டூப்ளிகேட் வேல்யூ இருக்கு, பட் ரிமூவ் ஆகி வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ரேண்டமாக கொடுக்கும். இப்போ வந்து நான் மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறேன். நான் டூப்ளிகேட் வேல்யூஸ் வச்சுட்டு மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து ரேண்டமாக கொடுக்குது. மறுபடியும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? எனக்கு ரேண்டமாக கொடுக்குது. அதாவது நம்பர் சீக்வன்ஸாக தான் இருக்கும், ஆனால் இது மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த கேரக்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே, சிஎல்எஸ் கொடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி தான் இதை ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சஸிங் கான்செப்ட் இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி தான். ஃபார் லூப் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஃபார் லூப் வச்சு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் லூப் வச்சு மட்டும்தான்
ஆக்சஸ் பண்ண முடியும். வைல் லூப் வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா வராது, வைல் லூப்ல பண்ணவும் முடியாது. அடுத்த கான்செப்ட் ஆடிங் எலமெண்ட். நான் ஆடிங் மட்டும் கொடுக்குறேன். ஆடிங் ஆடிங் காமனா ஆட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெத்தட் வந்து ஆட் மெத்தட். ஆட் பண்ற மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெத்தட் ஆட் மெத்தட். ஆட் மெத்தட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, இதுக்கு நான் ஒரு லிஸ்ட், நான் ஒரு செட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். செட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். செட்டினே ஒன்று செட் 1 ஈக்குவல்ஸ் டு கர்லி பிரஸ்க்குள்ள போட்டு வர 1 2 3 5 வேல்யூ இருந்த போது எக்ஸாம்பிள் தான் ஆட். ஓ செட் 1 செலக்ட் பண்ணிட்டு டாட் ஆட் அப்படின்னு கொடுத்து நம்ம எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வந்து உள்ள இன்செர்ட். ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன், ஆண்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துட்டு நான் செட் 1 பிரிண்ட் பண்றேன். செட் 1 பிரிண்ட் பண்றேன். செட் 1 நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே ஆட் ஸ்ட்ரிங். நமக்கு ஒரு எரர் காட்டுது. என்ன எரர் காட்டுது? ஓகே நம்ம வந்து வேரியபிள் செலக்ட் பண்ணல. வேரியபிள் செலக்ட் பண்ணாம நம்ம கன்ஸ்ட்ரக்டர் செலக்ட் பண்றோம். அதான் எரர் காட்டுது. ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ஆண்ட்ங்கிறது நமக்கு ஆட் ஆயிருச்சு. ஓகேவா? ஏன் ஆண்ட்ங்கிறது வந்து நமக்கு லாஸ்ட்ல தானே ஆட் ஆகும், ஏன் ஃப்ரண்ட்ல ஆட் ஆயிருக்கு அப்படின்னா, ஆண்ட் இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட் ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரண்ட்ல தான் ஆட் பண்ணும். ஓகேங்களா? பேக்ல ஆட் பண்ணாது. ஓகே இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் பத்தி ஆட் ஃபங்க்ஷன் இவ்வளவுதான். ஆட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை கொண்டு போய் ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணி விட்றோம். அதாவது 0th இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணி விட்றோம். இப்போ நான் வந்து இந்த செட் ஆட் மட்டும் நான் பண்றேன். இது வந்து அடுத்து அப்டேட் மெத்தட். இந்த அப்டேட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அப்டேட் பண்றது. அப்டேட் மெத்தட் அப்டேட் பண்றது யூஸ். செட் 1 டாட் அப்டேட் அப்படின்னு நான் கொடுத்து நான் ஒரு லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்றேன். அந்த லிஸ்ட் அப்டேட் பண்றேன். 2, 3 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நான் அப்டேட் பண்றேன். இப்போ நான் பிரிண்ட் செட் 1 கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுது? பிரிண்ட் செட் 1 print set 1 நான் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஆட் ஆகல, ஏன்னா ஆல்ரெடி அந்த டேட்டா எனக்கு இருக்கு. ஓகேங்களா? அதனால ஆட் ஆகல. இந்த அப்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இந்த மாதிரி லிஸ்ட் ஃபார்மேட் தான் கொடுக்கணும். ஆக்சுவலி நம்ம லிஸ்ட் இங்க நம்ம இன்செர்ட் பண்ணல, லிஸ்ட் ஃபார்மேட்ல 2 டேட்டாவை இன்செர்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? லிஸ்ட் ஃபார்மேட்ல 2 டேட்டா இன்செர்ட் பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க, நான் வந்து இங்க வந்து இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன், 6ங்கிற வேல்யூ கொடுக்குறேன். ஆக்சுவலி இந்த செட்ல வந்து 6ங்கிற வேல்யூ இல்ல. இப்போ நான் 6ங்கிற வேல்யூ கொடுக்குறேன். என்னது பாத்தீங்களா? 6ங்கிற வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. ஏன் இந்த 2, 3 வந்து ஆட் ஆகல அப்படின்னா, அது வந்து டூப்ளிகேட் வேல்யூவா கன்சிடர் பண்ணிடுச்சு. வந்து மறுபடியும் 2, 3 சேர்த்தேன் அப்படின்னா அது வந்து எனக்கு டூப்ளிகேட் வேல்யூவா மாறிடும். ஓகே, அடுத்து ரிமூவிங் எலமெண்ட். அப்டேட் இவ்வளவுதான். ஆடிங் எலமெண்ட் இவ்வளவுதான். அடுத்து ரிமூவ் எலமெண்ட். ஓகே, அடுத்து வந்து ரிமூவிங் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க ரிமூவிங் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெத்தட் வந்து ரிமூவ் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து செட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு செட் 1 டாட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணுமோ அந்த வேல்யூவை இதுக்குள்ள பாஸ் பண்ணுங்க. எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணுமோ அந்த வேல்யூவை பாஸ் பண்ணுங்க. நான் வந்து 3ங்கிற வேல்யூவை பாஸ் பண்றேன். எனக்கு இந்த செட்ல இருந்து 3ங்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணு அப்படிங்கிறேன். சரி, நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் செட் 1 நான் பிரிண்ட் பண்ணி ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு 3ங்கிற வேல்யூ டெலிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போற மெத்தட் வந்து பாப். இந்த பாப் மெத்தட் யூஸ்வலா என்ன பண்ணும் அப்படின்னா, செட்ல இருக்கிற கடைசி வேல்யூஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் கொடுத்துட்டு பிரிண்ட் பண்றேன். செட் 1 பாத்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற சரி ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாப் இங்க வந்து 1ங்கிற வேல்யூ இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா பாப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வேல்யூ காணும். பாப் மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணிடும். ஓகே, அடுத்து கிளியர் மெத்தட்.
இதுக்கு முன்னாடி அதை கமெண்ட் பண்ணிடுறேன். கிளியர் மெத்தட். கிளியர் மெத்தட் என்ன பண்ணணும்னா செட்டை வந்து எம்டி ஆக்கிடும். செட்டில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் டெலிட் பண்ணிட்டு செட்டை எம்டி செட்டாக மாற்றிடும். ஓகே, செட் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கலாம். டாட் கிளியர் கொடுத்துட்டு மறுபடியும் செட்டை பிரிண்ட் பண்ணுறேன். செட் ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டில் நான் இப்போ கிளாஸ் இன்ஸ்லேஸ் பண்ணும்போதே நான் சொன்னேன் செட்டு வந்து எம்டி செட்டை அலோவ் பண்ணாது அப்படின்ட்டு. அதனால இப்போ கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது தான் இந்த செட்டோட எம்டி வேல்யூ அப்படின்ட்டு நமக்கு ஒரு இது ஒரு அவுட்புட் ஆர் யாரான்னு கூட வச்சுக்கலாம். அடுத்து வந்து லென்த் ஃபங்க்ஷன். ரிமூவிங் எலமெண்ட்ல அவ்வளோதான். ரிமூவிங் எலமெண்ட்ல இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அடுத்து லென்த் ஃபங்க்ஷன். எல்லா சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்லையுமே லென்த் ஃபங்க்ஷன் இருக்கும். நான் அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து லென்த் ஃபங்க்ஷன் செட் ngth length set length function print then string set okay then set 1 எத்தனை வேல்யூ இருக்கு? 5 வேல்யூ இருக்கு. எனக்கு நான் என்ன பண்ணேன்னா எனக்கு 5ங்கிற அவுட்புட் கரெக்டா 5ங்கிற அவுட்புட் வந்துருச்சு. அவ்வளோதான் லென்த்ங்கிற கான்செப்ட். அவ்வளோதான் length concept அவ்வளவுதான். Okay, copy the set. Copying the set. Copy. Okay, copyன்னு ஒரு மெத்தட் இருக்கு. copy அதாவது காமன் கலெக்ஷன் மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. காமன் கலெக்ஷன் மெத்தட்ஸ்ல காப்பி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. எல்லா சீக்வன்ஸ் டேட்டா டைப்புக்குமே காப்பி அப்படிங்கிற மெத்தட் வந்து கொடுப்போம். காப்பி. ஸோ நான் வந்து a ஈக்குவல்ஸ் டு செட் 1 டாட் காப்பி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல செட் 1 இருக்கிற எல்லா டேட்டாஸும் வந்து அசைன் ஆகி அந்த ஏ அப்படிங்கிறதும் ஒரு செட்டா மாறிடும். இப்போ நான் வந்து ஏவோட டைப்பையும் ஏவையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏவோட டைப் ஆஃப் ஏ, அதாவது இந்த ஸ்கொயர் இருக்கு இந்த சர்க்குலர் பிராக்கெட்ல போடும் பார்த்தியா, அது வந்து டைப் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூஸ் இப்போ வந்து பி உள்ள பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பி, இது வந்து பிரிண்ட் ஆஃப் டைப் பிரிண்ட் ஆஃப் பி. ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்கொயர் சர்க்குலர் பிராக்கெட் இருக்கு இல்லையா, சர்க்குலர் பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூஸை நம்ம வந்து ஆஃப் அப்படிங்கிறதுல சொல்லணும். இப்போ நான் வந்து ஏவை பிரிண்ட் டைப் ஆஃப் ஏவை பிரிண்ட் பண்றேன். அடுத்து ஏவை பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஆஃப் ஏ. பாத்தீங்களா? செட், அதாவது ஏவுல செட் 1ல இருக்கிற எல்லா வேல்யூஸும் உள்ள வந்து விழுந்ததுனால, அதாவது காப்பி ஆனதுனால இந்த ஏ அப்படிங்கிறதும் ஒரு செட்டா கன்சிடர் ஆயிடுச்சு. அடுத்து செட் ஆபரேஷன் இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்பெஷல் ஆபரேஷன் இதுதான் செட் ஆபரேஷன். கம்ப்யூட்டர் காப்பி கான்செப்ட் அவ்வளவுதான். செட் ஆபரேஷன் அப்படின்னா செட் ஆபரேஷன் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் யூனியன். ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் யூனியனுக்கு வந்து நம்ம இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆபரேட்டர், அதாவது செட்ல மட்டும் யூனியனுக்கு இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். மற்ற எதுலையுமே இது வராது. இது ஆபரேட்டர் வச்சுக்கலாம், சிம்பிள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? யூனியனுக்கு வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் இந்த செட்டை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். வந்து ஒரு புது செட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். இதுக்காக யூனியனுக்காக ஏ ஈக்குவல்ஸ் டு செட் 1, 2, 3, 4 அப்படின்னு ஒரு செட்டு. இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக பி அப்படிங்கிற ஒரு செட்டு. பி அப்படிங்கிற ஒரு செட்டு. பி ஈக்குவல்ஸ் டு 1, 2, 3, சரி சேம் வேல்யூ பண்ணலாம். வித்தியாசமான எடுத்துக்கலாம். 6, 7 அப்படின்னு வேல்யூ. 6, 7. பிரிண்ட் கொடுத்து நான் வந்து ஏ யூனியன், இந்த சிம்பிளுக்கு யூனியன் சொல்லிக்கலாம். ஏ யூனியன் பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஏவும் பியும் யூனியன் ஆகி வந்துருச்சு. நான் சிஎல்எஸ் கொடுத்துட்டு மறுபடியும் உங்களுக்கு புதுசாக ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ரன் பண்றேன், எனக்கு ஏவும் பியும் யூனியன் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இன்டர்செக்ஷனுக்கு வந்து நம்ம கேரட் அப்படிங்கிற சிம்பிள் அண்டு சிம்பிள் யூஸ் பண்றாங்க. இன்டர்செக்ஷனுக்கு வந்து அண்டு சிம்பிள் யூஸ் பண்றாங்க. இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னன்னா,
காமனா இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எடுக்கும். காமனா இருக்கிற வேல்யூஸ் மட்டும். அதுக்காக ஒரு புது செட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இன்டர்செக்ஷன். அதுக்கு வந்து நம்ம அண்டுங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதையும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த இது எடுத்துக்குவோம். காப்பி இந்த பிக்குள்ள 2, 3 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓ ஏ அண்டு டீனு கொடுக்குறேன். எனக்கு வந்து ரெண்டுலையும் காமன் நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா காமன் வேல்யூ வந்து இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இன்டர்செக்ஷனா டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், சப்செட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். அப்படின்னா என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் 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 டிஃபரன்ஸ்க்கு வந்து மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. இதே செட் எடுத்து படிக்கிறேன். ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா நான் இந்த பிரிண்ட் அண்டு யூஸ் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிக்கல. நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து 1,4 வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா காமனாக இருக்கிற வேல்யூஸ் வந்து மைனஸ் ஆயிடும். ஓகேங்களா? ரிமைனிங் 1ம் 4ம் இருக்குது அப்படிங்கிறதுனால 1ம் 4ம் பிரிண்ட் ஆயிடும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னாலும் ஒன்று தான். அவ்வளோதான் செட் கான்செப்ட். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இருக்கிற வீடியோ உங்களுக்கு வரும்.